மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இணை செயலாளர் மகேந்திரன் அவர்களை, பாசத்திற்குரிய அணியினுடைய துணை செயலாளர்களை, பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளை, பேரன்பிற்குரிய சமூக வலைதள ஆர்வலர்களை, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புக்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். 75 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் ஃபயர் ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய திமுகவோட ஃபயர்வாலான உங்களையெல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சந்திப்பு எப்போ நடந்திருக்க வேண்டியது, லேட்டானாலும் லேட்டஸ்டாக பவர்ஃபுல்லாக நடக்குது. ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் விங் 2.0 கூட்டம் நடத்தி நாம் சந்தித்தோம். அடுத்து வந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 என்று ஸ்வீப் பண்ணோம். இப்போ வர்ற சட்டமன்ற தேர்தலையும் கிளீன் ஸ்வீப் பண்ணி திராவிட மாடல் 2.0 ஆட்சியை நாம் அமைக்கணும். அதுக்கான பிளாட்ஃபார்மை இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய தம்பி டிஆர்வி ராஜா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. இந்த மாநாட்டுக்கு தலைப்பே லோடிங் 2.0ன்னு ரொம்ப சரியாக வச்சிருக்கிறார். ஏற்கனவே நான் உங்களை சந்தித்தப்போ சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். களத்தில் கழகத்திற்காக உழைக்கிறவங்களை போர்வாள் என்றும், இணையத்தில் களமாடுறவங்களை ஃபயர்வால்னு சொன்னேன். அதையே டேக் லைனாக மாற்றி ஃபயர்வால்ஸ் 2026ன்னு உங்களை அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய நம்ம ஐடி விங். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு வார் ரூம் அமைச்சு அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஃபயர்வால்னு பேர் வச்சு செயல்பட்டு இருக்காங்க. நம்ம ஐடி விங் எப்படி செயல்படுது என்பதற்கு 2 முக்கியமான நிகழ்வுகளை எக்ஸாம்பிளாக சொல்ல விரும்புகிறேன். அண்மையில் நம்ம கழகம் முன்னெடுத்த ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பும், எஸ்ஐஆர் பணிகளில் நம்ம தமிழ்நாட்டு மக்களோட வாக்குரிமையை உறுதி செய்ய எடுத்துக்கிட்ட முயற்சிகளையும் பலரும் பாராட்டி பேசியிருந்தாங்க. அது மட்டுமல்ல, அந்த பாராட்டில் ஒரு பகுதி நம்ம ஐடி விங்குக்கு தான் போய் சேரும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் நேரடியாக போய் மக்களை சந்தித்து கழக உறுப்பினராக சேர்த்ததாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாக்குரிமையை உறுதி செஞ்சதாக இருந்தாலும் சரி, அதில் ஐடி விங்கோட பங்களிப்பு மிக மிக அளப்பரியது. அதுக்காக நான் இந்த நேரத்தில் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் பெருமையோடு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே பூத் லெவலில் டிஜிட்டல் ஏஜென்ட்டுகளை வச்சிருக்கக்கூடிய அரசியல் இயக்கம்னா அது நம்முடைய திமுக தான். ஐடி விங்னா ஆன்லைன் வேலை மட்டும்தான் பார்ப்பாங்கன்னு சிலர் நினைக்கிறாங்க. ஆனால்
ஆஃப்லைன்லேயும் கலக்குவாங்கன்னு நீங்கள் நிரூபிச்சுட்டு இருக்கீங்க. நம்மளோட ஆன்லைன் செயல்பாடுகள் இன்னும் வேகமாக அமையணும்னு இன்னைக்கு நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆன்லைனில் உங்களோட வேலை ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணுறது இல்லை, அஜெண்டாவை செட் பண்ணுறது. ஏன்னா நாம தான் கண்டென்ட்டில் கிங்கு. நூற்றாண்டுகளை கடந்த திராவிட இயக்கத்தோட முகம் நாம். 75 ஆண்டுகளை கடந்து இன்னைக்கும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற மிகப்பெரிய கட்சி நாம். நாம் செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் தான் இந்தியாவுக்கு இன்றைக்கு வழிகாட்டுது. இன்னும் பெருமையாக சொல்லணும்னா நவீன தமிழ்நாட்டோட வளர்ச்சி வரலாற்றை எழுதுறதே நாம தான். அப்படிப்பட்ட நம்மை களங்கப்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம், தமிழ்நாட்டை சிதைச்சிடலாம்னு நம்ம எதிரிகள் நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்துகிற ஆயுதம்தான் அவதூறுகள். எனவே அந்த அவதூறுகளுக்கு மட்டுமே பதில் சொல்லிட்டு இருக்காம சோஷியல் மீடியாவுக்கான அஜெண்டாவையும் நாம தான் செட் பண்ணணும். டிஃபென்ஸ் மட்டுமே ஆடிட்டு இருக்கக்கூடாது, அப்பப்போ அட்டாக்கிங் மோடுக்கும் போகணும். உங்கள் எல்லோரிடமும் எழுத்து திறமை, ஃபோட்டோ டிசைன், மீம்ஸ், வீடியோக்கள் உருவாக்குறதுன்னு பல திறமைகள் இருக்கு. இந்த ஒவ்வொரு திறமையும் கழகத்தோட வெற்றிக்காக நீங்கள் பயன்படுத்தணும். களத்தில் கழக நிர்வாகிகள் ஒரு நாளைக்கு 100 வீடுகளுக்குள்ளே போக முடியுமானா நீங்கள் எல்லோரும் உங்களோட கருத்துக்களால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உங்கள் பக்கம் திரும்பி பார்க்க வைக்க முடியும். ஒவ்வொரு தொகுதிக்கும் மாவட்டத்துக்கும் பல பணிகள். அந்த பணிகளை இந்த 5 ஆண்டுகளில் செஞ்சு கொடுத்துருக்குறோம். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் எத்தனை பேருந்து நிலையங்கள், எத்தனை மேம்பாலங்கள், எத்தனை மருத்துவமனை கட்டடங்கள், எத்தனை கல்லூரி கட்டடங்கள் அடுத்தடுத்து வரிசையாக ஒவ்வொன்றா திறந்து வைக்க இருக்கிறோம். எனக்கே ஞாபகம் வச்சுக்க சிரமமாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பகுதிகளில் திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை பற்றின வீடியோக்களை லோக்கல் பேஜ், வாட்ஸ்அப் ஸ்டேட்ஸ்ன்னு ஷேர் பண்ணிகிட்டே இருங்க. நாம் பண்ணுறது மக்களுக்கு தெரியணும்னா முதல்ல நாம் அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதனால் என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணுற மாதிரியே முதலமைச்சர் அலுவலக பக்கம், நம்முடைய கட்சியினுடைய பக்கங்கள், அரசு செய்தி துறையினுடைய பக்கங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஐடிவிங்கினுடைய வாட்ஸ்அப்பின் சேனலை மற்றவர்களை ஃபாலோ பண்ண வைங்க. ஏன்னா சாதனைகளையே ஈஸியாக பண்ணுற நாம அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுல என்ன மெத்தனமாக இருக்கக்கூடாது. எல்லா ஊர்லேயும் தினமும் திமுகவுடைய செயல்பாடுகள், திட்டங்கள், சாதனைகள் தான் பேசு பொருளாக இருக்கணும். தேர்தல் வரைக்கும் கேப்பை விடாதீங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.